الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين. صدق الله العظيم. وقال نبينا حبيبنا ومرشدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: الصلاة مفتاح الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், அக்தாபுகள், நல்லவர்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலங்களை பல்வேறு வேறுபாடுகளோடு, இயற்கை வளங்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். ரிஹ்லத ஷித்தாஇ வஸ்ஸைஃப், சூரத்துல் குரைஷ்ல நம்ம ஓதுவோம் அல்லவா, வெயில் காலத்திலும் கோடை காலத்திலும் நாம் பயணம் செய்ய வேண்டும், குளிர்காலத்திலும் நம் பயணம் இருக்கும் என்று காலத்தினுடைய இயற்கைகளை பற்றி அல்லாஹ் வேறுபாடுகளோடு இம்மத்திற்கு காட்டியிருக்கின்றான். எந்த படைப்புகளை எடுத்தாலும் அதற்கென்று ஒரு கால சூழலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். எந்த செயல் செய்ய வேண்டும் என்றாலும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும், அது எப்படியெல்லாம் சிரமம் ஏற்படும், அந்த சிரமத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இது லேசானது, இது நடுத்தரமானது, இது மிகவும் சிரமமானது என்றெல்லாம் வகைப்படுத்தி வைத்து அல்லாஹ் ஒவ்வொரு செயல்களையுமே செய்திருக்கின்றான். எப்படி? எந்த நிஅமத்துகளை எடுத்தாலும் அல்லாஹ் பல கோடி லட்சங்கள் நிஅமத்துகளை இன்றும் உலகளாவிய முஸ்லிம்களுக்கல்ல, உலகளாவிய படைப்புகளுக்கு கொடுத்து தான் இருக்கின்றான். காலங்கள் வேறுபட்டாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்பது மிகவும் அருட்கொடை, மிகவும் பெரியது என்று நாம் எல்லாம் சொல்லலாம். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்பதை நாம் எல்லாம் விளங்குவோம், அறிந்திருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்தான்? பல்வேறு நிஅமத்துகள் இந்த உம்மத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்ததினால் அந்த உம்மத்தை, அந்த மனித வர்க்கத்தை, சமூகத்தை அல்லாஹ் சிறப்பாக்கினான்.
என்ன படைப்புகளாக இருக்கட்டும், பேசுகின்ற திறனை அல்லாஹ் மனித சமூகத்திற்கு கொடுத்தான். சிந்திக்கின்ற திறமையை அல்லாஹ் மனித சமூகத்திற்கு கொடுத்தான். திறனாய்வுகள் நிறைய திறம்பட செய்கின்ற சிந்தனைகளையும் அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மனித சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஏராளமாக கொடுத்திருக்கிறான். என்ன ஏராளம், மற்ற படைப்புகளுக்கெல்லாம் கொடுக்காத தன்மை என்னன்னா, மனிதனை பார்த்து சொல்கின்ற வார்த்தை அல் ஹயவானின் நாத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு மிக்க படைப்பு என்றால் அது மனித சமூகம் மட்டும்தான். பல்வேறு சமூகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை பார்த்து அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், ஆக சிறந்த படைப்புன்னு அல்லாஹ் பட்டம் சூட்டி விட்டான். நம் வாழ்க்கையும் பட்டம் பெற்று இன்று வேலை இல்லாதவர்கள் தெரிவதை போல்தான் சிறப்பு மிகுந்த படைப்பு என்று பட்டம் பெற்ற நாம் நிறைய இடங்களிலே இழிவுபடுத்தப்பட்டும் சோதிக்கப்பட்டும் கேவலப்படுத்தப்பட்டும் கொண்டு இருக்கின்றோம். என்ன காரணம்? அல்லாஹ் எந்த நிஅமத்துகளை மனிதர்களுக்கு கொடுத்ததினால் மனிதனை சிறந்தவன் என்று சொன்னானோ அந்த நிஅமத்துகளை இன்னைக்கு மனிதர்கள் பின்பற்றுவது, ஃபாலோ செய்வது கிடையாது. ஃபாலோ பண்றது இல்லை. அல்ல நாயகத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்தான். எத்தனை பேர் இன்னைக்கு நாயகத்தினுடைய வழிமுறையை பின்பற்றுபவர்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். எத்தனை பேர் எனக்கு 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுபவர்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் நோன்பு என்ற கடமையை ஃபர்தை கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் ரமலானில் 30 நோன்பு வைக்கின்றோம். ஜகாத் என்ற வரையறையை உலக சமுதாயத்திலே ஆக சிறந்த படைப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிவந்த இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை பணக்காரர்கள் ஜகாத்து கொடுக்கிறார்கள். ஹஜ் செய்ய வேண்டும் என்ற கடமையை நிறைய உம்மத்துகள் ஹஜ்ஜி போனார்கள், காபத்துல்லாவிலே வாழ்ந்து மறைந்தார்கள். அவருக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஹஜ் என்ற ஃபர்தான கடமையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தானே. எத்தனை பணமுடையவர்கள் ஆஃபியத் இருந்தும் இன்றும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் தள்ளி போடுகிறார்கள். கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம், உனக்கு எப்போ மௌத்து வரும்னு இவனுக்கு யாருக்குமே கேரண்டி இல்லை. ஆனால் எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போன்ற சமூகத்தில் தான் இன்று நாமெல்லாம் வலம் வருகின்றோம். அல்லாஹ் கொடுத்த கடமைகளில், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் ஆக சிறந்த நிஅமத் என்றால் இந்த உம்மத்து இந்த ஒன்றினால் சிறப்பானது என்று சொன்னால் அது தொழுகை மட்டும்தான். ரசூலுடைய உம்மத்திலும் கூட அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் கூட இஸ்லாத்திற்காக வேண்டி பெரும்பாடுபட்ட மிகப்பெரிய சஹாபிகள், சஹாபி பெண்களுக்கெல்லாம் கூட தொழுகை கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்லாமிய வளர்ச்சி, இஸ்லாமிய பயணத்திற்கு மிகவும் துணைகோலாக ஒரு பக்கபலமாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா அம்மாவை பற்றி பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஸிக்து ஹுப்பஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என் மனைவி ஹதீஜாவுடைய அன்பு எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்னுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிஸ்க்னா எதுக்கு சொல்லுவோம்? எந்த பொருள் அத்தியாவசிய தேவையோ, இது இல்லாமல் என்னால் வாழ்க்கையை கடக்க முடியாது என்று எதற்கு பெயர் சொல்வோமோ அதற்கு தான் ரிஸ்க் என்று நாயகம் சொல்லுவார்கள். அந்த ரிஸ்க் என்ற வார்த்தையை தன் மனைவி ஹதீஜாவிடத்திலே இருந்து வரும் அன்பிற்கும் காதலுக்கும் பயன்படுத்தினார்கள் என்றால் ஹதீஜாவுடைய வாழ்க்கை நாயகத்திற்கு எந்த அளவிற்கு அவசியமாக இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு ஹதீஜாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலித்தார்கள் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஹதீஜா அம்மாவுக்கும் தொழுகை கிடைக்கலையே. ஹதீஜா அம்மாவுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்து 50 வக்து தொழுகையிலிருந்து 5 நேர தொழுகையாக கடமையாக வந்ததும் கூட ஹதீஜா அம்மாவுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் வந்தது என்றால் பெரும்பாடுபட்ட மிகப்பெரிய சஹாபி பெண்ணான ஹதீஜா அம்மாவுக்கும் 5 நேர தொழுகையை அல்லாஹ் கொடுக்கலன்னா நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே எவ்வளவு பெரிய நிஅமத். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, 4 பேருடைய பணம் இல்லைன்னா இஸ்லாம் இல்லைன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நான் இஸ்லாத்தை ஆரம்பமாக பரப்புரை செய்யும் பொழுது எனக்கு ஊன்றுகோலாக இருந்த, துணைகோலாக இருந்த, அது ஆளாலும் சரி பொருளாதாரத்திலும் சரி, ஹதீஜா அம்மாவுடைய பணம் என்னிடத்திலே இல்லை என்றால் இதுவரை தீனை கொண்டு போய் நான் சேர்த்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஜா அம்மாவும் 5 வக்து தொழுதது இல்லை. அல்லாஹ் கடமையாக்கல. அல்லாஹ் எப்போ கடமையாக்கினா? ஹதீஜா அம்மாவுடைய மௌத்துக்கு பிறகுதான். எப்போ மிஅராஜுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்களோ அப்போது கடமையாக்கப்பட்டது 5 வேளை தொழுகை. அன்றிலிருந்து இன்று வரையிலும் தொழாதவர்களுடைய வரிசையும் தொழாதவர்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றது. என்னங்க மனுஷனா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பயே சொன்னாங்கல்ல, 50 வக்தா வரும்பொழுது உங்க உம்மத்து செய்ய மாட்டாங்க. 45, 40, 35, 30 அப்படியே குறைச்சிட்டு 5 வக்து வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க உம்மத்து இந்த 5 வக்தையும் தொழ மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதற்கு மேல அல்லாஹ்ட்ட போய் குறைச்சி கொடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. என் உம்மத்து இந்த 5 நேர தொழுகையை தொழுவார்கள் என்று ஒரு நபியிடத்திலே நாயகம் சொன்னார்களே, எந்த உம்மத்தை முன்னோக்கி எந்த உம்மத்தின் மீதுள்ள நம்பிக்கையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த உம்மத்திற்கு 5 வக்து தொழுவது கிடையாது. அட தொழுகிற ஒரு தொழுகையும் தொழுகையை போல கிடையாது என்று எப்படி ஆயிப்போச்சு தொழுகை? அல்லாஹ் மனிதர்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஹுலிகல் இன்சானு அஜூலா. அல்லாஹ் ஒரு மனித வர்க்கத்தை எப்படி படைச்சானா, மனிதனுடைய இயற்கை தன்மையே எல்லாத்துலேயும் அவசரப்படுவான், எல்லாத்துலேயும் அவசரம், ஷார்ட் டெம்பர் அப்படின்னு அல்ல, எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒன்றா உடனே கோவப்படுறது, ஏதாவது ஒன்றா உடனே முடிவு எடுத்துறது. அது ஏன் எதற்கு என்று ஆலோசனையும் செய்வது கிடையாது, இவரும் சிந்திப்பது கிடையாது. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டா குலிக்கல் இன்சானு அஜூலா. மனுஷன் யாரு? வேகமா இருப்பான், எல்லாத்தையும் ஷார்ட்டா. இப்ப எல்லாம் ஷார்ட்ஸ் பார்க்குற காலமா போச்சு. 1/2 மணி நேரம் பயான் போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, 1/2 மணி நேரம் பயான் பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஷார்ட்ஸா போற காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது ஹுலிகல் இன்சானு அஜூலா. மனுஷன் யாருன்னா எல்லாத்தையும் அவசர புத்தி உடையவன். சரி, இன்னும் மனிதரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுலிகல் இன்சானு தஈஃபா. மனிதன் எப்படின்னு சொன்னா ரொம்ப பலகீனமானவன், எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான். அது என்னதான் நம்ம வரையறுத்து கொடுத்தாலும் சரி, இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு டெஃபனேஷன் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் சரி, அவனுடைய காரியத்தை சரிவர செய்ய மாட்டான். என்ன? ஹுலிகல் இன்சானு தஈஃபா. அல்லாஹ் மனிதனை இயற்கையா எப்படி படைச்சிட்டான்? பலகீனமா படைச்சிட்டான். ஒரு படி தாண்டி போய் அல்லாஹ் சொல்லுவான், ஹுலிகல் இன்சானு ஜஹூலா. அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷனையும் மடையனா முட்டாள படைச்சிட்டான். எப்படி? எதையுமே யோசிக்க மாட்டான், என்ன நடந்தாலும் அவனுக்கு என்ன கேர் அப்படின்னு போவான். எல்லாத்துலேயுமே அவசரப்பட்டு, எல்லாத்துலேயுமே பலகீனமா இருந்து, எல்லாத்துலேயுமே மடத்தனமா இருப்பவங்க மனுஷன். இப்படி அல்லாஹ் வரிசையாக சொல்கின்ற வரிசையில் மனுஷன் எப்படி தெரியுமா? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்படுது, ஏதாவது ஒரு பயம் வருது, அப்படியே அவன் பயந்து போயிடுவான். ஜஸூஆ, அப்படி திடுக்கிட்டு நின்றுவான். அடுத்து என்ன நடக்கணும் தெரியாது. நடந்து போயிட்டே இருக்கிறோம், ஒரு பாம்பு வருது, பாம்பை பார்த்தவொடனே ஒன்று பாம்பு பாம்புன்னு கத்துவான், இல்லைன்னா அப்படியே சில மாதிரி நின்றுடுவான். இதுதான் இன்னைக்கு உள்ள மனுஷனுடைய இயல்பு, ஒரு சில பேர்களை தவிர. பைதா மஸ்ஸவுல் கைரு மனுஆ. ஏதாவது அவனுக்கு நல்ல சந்தோஷம் நடக்குதா, தலைக்கால் தெரியாம ஆடுவான். அது சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒன்று இந்த குரங்குக்கு பூமாலை போட்டால் எப்படி குதிப்பானோ, ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பது. ஒரு நிதானத்தை கையாள மாட்டான் முஸ்லிம், ஒரு நிதானத்தை கையாள மாட்டான் மனுஷன் என்றெல்லாம் அல்லாஹ் பேசி வரும் பொழுது மனிதனுடைய தன்மையை பற்றி, டெஃபனேஷனை பற்றி அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி வருகிறான். மனிதன் என்றால் பலகீனமானவன், மனிதன் என்றால் மடையன், முட்டாள், ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்றெல்லாம் சொல்லி வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இதா மஸ்ஸவுல் கைரு மனுஆ. ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது என்றால் தலைக்கால் தெரியாமல் ஆடுவான். இந்த டெஃபனிஷன் எல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு தன்மை உடையவன் மட்டும் இந்த வர்க்கத்தில் சேரமாட்டான். இல்லல் முஸல்லீன்.
யார் தொழுகையை பாபந்தியாக, யார் தொழுகை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த டெஃபினேஷன்ல வரமாட்டாங்க. ஒருத்தர் நல்ல தொழுகையாளியா அவனை பார்க்கணுமே, எதையுமே அலசி ஆராயாம அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டான். ஒருத்தர் நல்லா தொழுகிறானா எல்லாத்திலையுமே ஆலோசனை செய்வோம், பொறுமையா இருக்கிறான். ஒருத்தர் நல்லா தொழுகிறானா தொழுகையுடைய பழக்கமுடையவனா அவன் குவ்வத்தானவனாகத்தான் இருப்பான், பலகீனமாக இருக்க மாட்டான். எல்லாத்தையும் அல்லாஹ் மனிதனை பற்றி ஒவ்வொன்றா அவனுடைய தீய குணங்களை பற்றி பேசிவிட்டு கடைசியாக இல்லல் முசல்லீம், தொழக்கூடியவன் இந்த கேட்டகரியில வரமாட்டான். எந்த கேட்டகரியில? எந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் அச்சூலா இவன் எல்லாத்தையும் வேகமா செய்பவன், அவசர புத்தி உடையவன் என்று சொன்னானோ, லடீஃபா பலகீனமானவன் என்று அல்லாஹ் எந்த மனிதனை பார்த்து சொன்னானோ, ஜஹூலா எந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் மடையன் என்று சொன்னானோ, இந்த கேட்டகரியில இல்லல் முசல்லிம் தொழக்கூடிய ஒரு தன்மை இருப்பவன், தொழுகையை கையாளுபவன் இந்த தன்மைக்குள் வரமாட்டான். அப்ப தொழுகிறவனா யாரா இருப்பான்? கவியுன், பலமானவனா இருப்பான், எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடியவனா இருப்பான், அறிவாற்றல் மிக்கவனாக இருப்பான். இப்போ உலகத்துல ஆக சிறந்த படைப்பு மனிதன் என்றாலும் கூட அந்த மனிதனின் ஆக சிறந்தவன் யார் என்றால் யார் தொழுகையை அல்லாஹ் எப்படி சொல்றான்? இல்லல் முசல்லின், அதோட விடல, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமுன் அல்லது ஹாஷியூன், அவன் தொழுகையை பயபக்தியோடவும் தொழுவான், அவன் தொழுகையை நிரந்தரமாகவும் தொழுவான். இவன் தான் அந்த கேட்டகரியில் வருவான். இந்த ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பள்ளிக்கு வந்து அல்லது பெருநாள் தொழுகிறவன் இவெல்லாம் அந்த லிஸ்ட்ல வர மாட்டான். தொழுகையை பாபந்தியாக வளமையாக யார் தொழுது வருகிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நிஅமத் என்ன? உலக படைப்புகளில் ஆக சிறந்த படைப்பு மனித வர்க்கமாக இருந்தாலும் அந்த மனிதர்களில் ஆக உயர்ந்த தகுதியை பெறுபவன் தொழுகையை கையாளுபவன் மட்டும்தான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே மிக தெளிவாக பேசுகிறான். என்றால் இந்த தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்கள், தொழுகையை கேட்டும் தொழுவதை பார்த்தும் ஒரு கவனம் இல்லாமல் ஏதாவது ஒன்று நடக்குது, என்னமோ நடக்குது, யாரோ போறா, யாரோ தொழுகிறா, எதுக்கோ தொழுகிறா என்றெல்லாம் பொடுபோக்குத்தனமாக இருப்பவர்களை பார்த்து இந்த உம்மத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன், ஒருத்தன் தொழுகையை வேணும் என்றே விட்டான் என்றால் ஃபக்கது கஃபர, அவனை காஃபிர்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தாலும், அநீதி இழைத்தாலும் அவனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்னு யாரையும் சொன்னது கிடையாது. ஆனால் சொல்றவனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தார் செஞ்சிருக்காங்க, எச்சரித்து இருக்கிறாங்க. நீ காஃபிர்னு சொல்றதுக்கு என்ன தகுதி உனக்கு இருக்குது? யாரையுமே பார்த்து காஃபிர்னு சொல்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அதே போல யாரையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ பாவினும் சொன்னது கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரை மட்டும் சொன்னார்கள் என்றால் அந்த காரியம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மன் தரக்க ஸலாத்தன் முத்தஅம்மிதன், யார் தொழுகையை வேணும் என்றே விடுவானோ அவனை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அவன் காஃபிர் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுகை எவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனுக்கு. மறுமை நாளில் கேட்கப்படுகின்ற மிகப்பெரிய கேள்வியில் ஒன்று, நீ தொழுதாயா? நீ தொழுதா மட்டும்தான் மன்றப்புக்க வமாதீனுக்க வமன் நபியுக்க, இது எல்லாத்துக்குமே பதில் எப்போ வரனா, நாம் இவ்வுலகத்திலே தொழுகையாளிகளாக இருந்தால் மட்டும்தான். நம் தொழுகையாக இருக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தொழுகிறாங்க. எப்படி? ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு பிஸ்னஸோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான காலோ பேசிகிட்டே இருக்கும்போது இந்தாமல் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், ஃபோனை வைக்கிறது, வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டு திரும்ப போய் ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிறது. இப்போ இவன் செஞ்ச அந்த 10 நிமிஷம் தொழுகையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படா இந்த 10 நிமிஷம் முடியும்? எப்படா போய் அந்த காலை எடுக்கலாம், அந்த பிஸ்னஸை பேசலாம், அந்த வியாபாரத்தை பேசலாம், அல்லது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை இவர் வச்சுட்டு வராரு. இப்போ இந்த இடைப்பட்ட 10 நிமிஷம் என்பது அது அவனுடைய தொழுகையாக ஆகுமா? நிறைய பேருடைய தொழுகை எப்படி தானே ஆகிவிட்டது. பொது செய்யும் பொழுது வாலிபத்தை போல செய்யணும்னு வாங்க, சுறுசுறுப்பாக செய்யணும். தொழும்போது எப்படி தொழுகணும்? பொறுமையாக தொழுகணும். நீங்கெல்லாம் என்னமோ எழுதி வச்ச மாதிரி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டவுடனே சூரா ஃபாத்தியா ஓதுறமோ இல்லையோ, குல் வல்லாஹு அஹத், குல் ரப்பின் நாஸ், ஃபலக், இது 3 மட்டும் ஓதி முடிச்சிடுறது. இதை தாண்டி தெரிந்தாலும் கூட ஓதுறதுக்கு யாரும் வரல. தொழுகையினுடைய லத்தத் என்ற அந்த சுவை யாரும் விளங்கவில்லை.
தொழுகை நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதையும் யாரும் விளங்கவில்லை. ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல 5 வக்து தொழுதுதான் ஆக வேண்டும் என்றும் கூட யாரும் வருவது கிடையாது, வந்தாலும் தொழுவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால ஒருத்த நபருடைய தொழுகை எப்படி இருக்கணும், கண்ணக்கத்தரா, நீ ரப்ப பார்க்குற மாதிரி நீ தொழுகணும். தொழுகை எப்படி இருக்கணும், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா ரப்ப நீ பார்க்குற. ஒரு சீஃப் மினிஸ்டரையோ அல்லது பிரைம் மினிஸ்டரையோ போய் நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம சிந்தனைலாம் எப்படி இருக்கும், என்னமோ பெரிய ஆளை பார்க்க வந்துட்டா மாதிரி உட்காந்து பார்க்குறோம்ல. அல்லது ஏதாவது ஒரு ஊருடைய பிரமுகர், ஒரு தலைவர் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரை பார்த்து பேசும்போது நம்ம சிந்தனைலாம் மாறுமா, அவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படி பேசுறாரு, நம்ம தேவை எப்படி அல்லாட்ட சொல்றது, எப்படியாவது ஒரு கவனம் ஃபுல்லா அவரு தானே இருக்கிறது. எல்லாம் படைப்பையும் படைத்த ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு நான் ரப்புல் ஆலமீனோடு பேசுகிறேன், என்னை படைத்த ரப்போடு நான் பேசுகிறேன் என்று ஒவ்வொருத்தருடைய கல்பும் சொல்லும் பொழுது, யாராவது ரப்ப பார்க்கறேன்னு சொல்லி இன்னைக்கு தொழுகிறானா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறமோ இல்லையோ, சைத்தா வந்து பக்கத்துல நின்றுவான். எந்த அளவுக்கு உலகத்துல எதவெல்லாம் ஞாபகம் வரவில்லை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவான். ஏதாவது வியாபாரம் பண்ணியிருப்போம், யாராவது 2 பேரும் கடன் கொடுத்துருப்போம், ஒருத்தர் ஞாபகம் இருந்தோம், இன்னொருத்தர் யாருக்கு கடன் கொடுத்த ஞாபகமே வரலையே, என்ன பண்றது? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது ஞாபகம் வரும், ஆமா மூசா பாய்க்கு கொடுத்தோம், ஈசா பாய்க்கு கொடுத்தோம்னு சொல்லி எப்போ ஞாபகம் வரும்? தொழுகையில் நின்றவொன்னு ஞாபகம் வந்துடும். ஒரு சில மூத்த ஆலிம்கள், பெரியார்கள், அவுலியாக்கள் இப்படியும் எழுதுகிறார்கள், தொழுகையை போய் ஒரு பொருள் காணாம போச்சு, ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சு, என்ன செய்யணும்? 2 ரக்காத் போய் துவா செய், அல்லாஹ் கொடுத்துருவான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, 2 ரக்காத்து போகிறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், தொழுகிறோம், அந்த பொருளை அல்லாஹ் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவான். பெரியார்கள் இப்படியும் எழுதுகிறார்கள், ஏதாவது முக்கியமான பொருள் காணாம போச்சா 2 ரக்காத்து போய் தொழுவுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதனை இப்படியும் சொல்றாங்க, தேடி தேடி பார்த்தா கிடைக்கல, 2 ரக்காத்து போய் தொழணும்னு சொல்லி நீ நியத் வச்சு தக்பீர் கட்டு 2 ரக்காத்து முடியத்துல சைத்தாலா வந்து சொல்றான் இந்த பொருள் இங்கே தான் இருக்குதுன்னு. ஏன் நீ ஒழுங்கா தொழுதுட்டா நன்மை கிடைச்சிருமே. உன் சிந்தனையை மாற்ற வேண்டும், டைவர்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அந்த பொருள் கிடைச்சாலும் பரவாயில்லை, உன் தொழுகையாக ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி நீ போய் தொழும் போது உன்னுடைய பக்கத்துல வந்து சைத்தான் என்ன பண்றான், தொலைஞ்சி போன பொருளையும் கூட இங்க இருக்குது என்று காட்டும் அளவுக்கு சிந்தனையை டைவர்ட் பண்ணி சிந்தனையை சிதற செய்து உன் தொழுகையாக இல்லாம ஆக்கிடுறான். அல்லாஹ் அக்பர் தான் பாங்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் தான் தக்பீரும் கட்டுறோம். அது என்னமோ சைத்தான் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லும் போது இங்க இருக்கிற சைத்தான் அப்படியே ஓடுவான். நாய் குலைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஓடின சைத்தான் இக்காமத்து சொல்லி இமாம் சாப் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா எல்லா பக்கத்துல வந்து நின்றுவான். ஏன்னா அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், நீ போய் என் அடியான முடிஞ்சா தடுத்துக்கோ. எவ்வளவு நம்பிக்கை வச்சு அல்லாஹ் கொடுத்திருப்பான் அடியானின் மீது. ஒரு முசல்லி தொழுகின்ற நபர் அவன் சிந்தனை சிதறாமல் இருப்பான் என்று நம்பிக்கை வைத்ததுன்னு அல்லாஹ் சைத்தானுக்கு அனுமதி கொடுத்தான். அந்த சைத்தான் வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு சிந்தனையை போட 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 உன்னுடைய ஈமான் எங்க போச்சு? அல்லாஹ்வின் பக்கம் இல்லை. அவுலியாக்கள் சொல்லுவார்கள், பெரியார்கள் நாதாக்கள் சொல்லுவார்கள், தொழுகையில நீ அல்லாவை பார்க்கறன்னு நினைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லைன்னா அல்லாஹ் உன்னை பார்க்கறான்னு சொன்னாங்க. இது ரெண்டுத்துல எது பெருசு? நான் அல்லாவை பார்ப்பது எனக்கு சிறந்ததா, அல்லாஹ் என்ன பார்க்கறது சிறந்ததா? இன்னைக்கு பெரியார் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சிஎம் தெரியும். சிஎம்முக்கு நம்மளெல்லாம் தெரியுமா? சிஎம் வந்து நம்மளை நேரில் பார்க்குறாருன்னா பாய் என்னமோ பண்ணிட்டாரு, அவர் வந்து சிஎம் வந்து பார்க்குறாரு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ நான் தொழுகும் போது அல்லாவை நான் பார்க்கின்றேன் என்ற சிந்தனையை தாண்டி அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை கல்புல வந்துச்சுன்னா நம் சிந்தனை சிதறாது. ரப்புல் ஆலமீன் என்ன பார்க்கிறா, நான் பார்க்கும் போது என் ரப்பிடத்திலே நான் பேசுகிறேன் என்று என் கல்பு என் உள்ளம் சொல்லும் பொழுது உலகத்தினுடைய எந்த சிந்தனையும் நமக்குள் வராது. இந்த சிந்தனை மாறுபடுது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான செயல்களில் ஒரு நபருடைய தொழுகையின் சிந்தனை மாறுகிறது என்றால், சிந்தனை வேறு இடத்தில் போகிறது என்றால் அல்லாஹ் அந்த முசல்லியை பார்த்து கோபப்படுகிறார். இதையெல்லாம் கேட்டால் இன்னைக்கு தொழுகையாளிகளே பள்ளிக்கு வர மாட்டாங்க. நம்மளுடைய தொழுகைலாம் அப்படிதான் இருக்குது. தக்பீர் கட்டும் போது தான் ஏதாவது ஞாபகம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே ஆக சிறந்த நபி யார், ஆக சிறந்த அழகான நபி யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அழகில் பேர் போனவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
அவருடைய தந்தை பேரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். மொத்தம் 12 பிள்ளைங்க. 10 பிள்ளைங்களும் யூசுப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கோவம். ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாஸ்வாலிட்டி காட்டுற மாதிரி, என்னமோ யூசுஃபை மட்டும் அழகா இருக்கிறாங்க, யூசுப் மட்டும் ஸ்பெஷல்ன்ற மாதிரி ரொம்ப பாசம் காட்ட மற்ற 10 சகோதரர்களும் இவர் மீது கோவம். அது என்னமோ தெரியல, அங்க ஆரம்பிச்ச அண்ணன் தம்பி பிரச்சனை இப்போ வரையும் கியாமத் வரையிலும் சொத்துக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி ஏதாவது ஒரு காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டே இருப்பா என்பது அங்க தொடங்குச்சு. எங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்துல தொடங்குச்சு அண்ணன் தம்பி பிரச்சனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம ஏதாவது பண்ணோம், உக்குத்துலு அவித்ரஹு, ஏதாவது பண்ணி யூசுஃபை கொண்டுடணும், இல்லைன்னா ஏதாவது ஒருத்தர் தூக்கி போட்டுடணும். பிளான் பண்ணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள போய் தூக்கி போட்டு கிணத்துல தூக்கி போட்டு யூசுஃபை கொண்டுட்டோம் அப்படின்னு 10 பேர் வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒஃபாத் ஆகி விட்டார்கள் என்று தந்தை நம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. தன் அழுகையினுடைய உச்சகட்டம் கண் பார்வையே போயிடுச்சு. யாருக்கு? ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டார்கள், மௌத்தா போயிட்டாங்க என்ற செய்தியை கேட்டவுடன் ஒரு தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள். அழுகையினுடைய உச்சகட்டம் கண் பார்வை பறிபோகிவிட்டது. ஏறத்தாழ ஒரு 30-40 வருஷம் கண் பார்வை இல்லை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ஒரு பெரிய வரலாறு. கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டு சந்தையில் விற்கப்பட்டு ஒரு அடிமை பெண்ணி மூலமாக சிறையடிக்கப்பட்டு பிறகு நிதி அமைச்சராக வெளியே வந்தாங்க. பிறகு இந்த உலகத்தின் நபியாக அறிவிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீண்ட வரலாறுக்கு பின்னால், நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு யூசுப் கிடைத்து விட்டார், கொலை செய்யப்படவில்லை என்ற செய்தியை கேட்டவுடன் ஒரு துண்டை தூக்கி கண்ணில் போட்டோன்னா கண் பார்வை வருது. யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கண் பார்வை வந்துருச்சு. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு நபிக்கு அறிவிப்பு செய்தான், இவ்வளவு நாள் உங்கள் கண் பார்வை பறிக்கப்பட்டது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தெரியல. அல்லாஹ் சொன்னான், யூசுப் குழந்தையா இருக்கும் பொழுது கொஞ்சம் வளர்ந்து படுக்க வச்சுட்டு என்ன தொழணும் நீ வந்த, தொழுகும் பொழுது யூசுஃபுடைய அழகு ரசிச்சுட்டே இருந்தியே. யூசுப் ஏதாவது பண்ணிப்பாரா, ஏதாவது உளுந்துருவாரா, எங்கேயாவது போயிடுவாரா, ஒரு சிந்தனை ஃபுல்லா யூசுஃபின் பக்கம் தானே இருந்துச்சு. அதற்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இவ்வளவு ஆண்டும் உங்களுக்கு பார்வை பறிக்கப்பட்டது என்று ரப்புல் ஆலமீன் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தண்டித்தான் என்றால், ஒரு சின்ன குழந்தையின் பக்கம் சிந்தனை சிதறியதினால் ஒரு நபியாக அனுப்பப்பட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அவ்வளவு தண்டித்தான் என்றால், நம் தொழுகையை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் தொழுகை எப்படி இருக்கின்றது? நம் தொழுகையினுடைய கவனம் எப்படி இருக்கின்றது? நம் தொழுகையினுடைய குஷு, நம் தொழுகையினுடைய குது, அல்லாஹ் என்னை பார்க்கிறானா என்ற நினைப்பும் கூட யாருக்கும் கிடையாது. ஏதோ வந்தோம், தொழுதோம், 4 வக்து தொழுவணும், இல்லைன்னா 4 பேர் என்னை கேட்டுடுவானே, 4 பேர் என்ன முஸ்லீம் இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி, சடங்கிற்காக வேண்டி தொழுபவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக ஆகிவிட்டார்கள். அபு துஃபைல் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அநேகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபிகளினுடைய வரிசையில் கடைசி சஹாபி அவங்க தான், அபு துஃபைல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கின்றார். ஒரு குதிரையை ஓட்டி செல்லும் பொழுது அபு துஃபைல் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து கால் ஏதோ உடஞ்சி அடிபட்டுருச்சு. முஆவியா ரலியல்லாஹு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நீண்ட நேரமாகியும் அபு துஃபைல் வரவில்லையே. அபு துஃபைலுக்கு என்ன ஆச்சு போய் பாருங்க அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன் சீடர்களை அனுப்பி போய் பார்க்க சொல்கிறார்கள். போனா அபு துஃபைல் கீழே விழுந்து கால் அடிபட்டு ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. அபு துஃபைலை கூட்டு வந்து முஆவியா ரலியல்லாஹுடைய சபையில வைக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு மருத்துவர்களை கூப்பிட்டு என்னன்னு பாருங்க, எல்லாரும் செக் பண்ணாங்க. இவருக்கு கால் இவ்வளவுதான் வராது, இவர் கால் உடஞ்சிருச்சு, சரி செய்ய முடியாது. ஒன்னு இவர் காலை வெட்டி எடுத்துடணும், இல்லைன்னா இவர் வஃபாத் ஆகி விடுவார். இவர் காலை எடுத்துட்டா இவர் உயிர் பொழைச்சிப்பாரு, இல்லைன்னா இந்த வழியிலே இவர் வஃபாத் ஆகிடுவார் என்று செய்தி சொன்னாங்க. முஆவியா இதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ என்ன பண்றது? அந்த மருத்துவர் சொன்னாரு,
அப்போல்லாம் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது மருத்து ஊசி போடுற மாதிரி என்ன நடந்தாலும் தெரியாமல் இருக்கிற மாதிரி எல்லாம் எந்த இன்ஜெக்ஷனோ எந்த மருத்துவமும் கிடையாது. அந்த மருத்துவர் சொன்னார், அபு துஃபைலுக்கு கொஞ்சம் மதுவை கொடுத்துருங்க, அவர் போதையில் ஆயிடுவார். அபு துஃபைலு அவர் போதையில் ஆயிடுவார். ஏதாவது அந்த மதுவை கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது, கொஞ்சமா அபு துஃபைலுக்கு மதுவை கொடுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க, அத்தரூரத்து துபீஹுல் மஅதூரா, இதுதான் வழி என்று இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இஸ்லாத்துல ஒரு நபருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தரலாம் என்ற நியத்திலே நாட்டத்தில் போகும்போது அபூ துஃபைல் சொன்னார், மருத்துவரை கேட்டாரு, இப்போ எதற்காக என்ன மது குடின்னு சொல்றீங்க? இது மாதிரி உன் காலை வெட்டி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வலி ஏற்படக்கூடாது, உங்கள் வலி தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னா அந்த வலியை உங்களால் தாங்க முடியாது. அபூ துஃபைல் சொன்னாங்க, எனக்கு மதுவெல்லாம் வேணாம், கொஞ்ச நேரம் கொடுங்க, அல்லாஹ் அக்பர் நான் தக்பீர் கட்டுற தொழுகையில் அந்த தொழுகும் போது என் காலை வெட்டி நீங்கள் எடுத்துங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னாங்க அபூ துஃபைல். எவ்வளோ பெரிய நியமத்! நான் தொழுகையில் நிற்கின்றேன், தொழுது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நான் தொழுகின்ற சமயத்தில் என் கால் ஒன்று அல்ல இரண்டையும் கூட வெட்டி எடுத்து கொள்ளுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தொழுகிறேன்னு சொல்லி அபூ துஃபைல் தொழுக அந்த மருத்துவர் காலையும் வெட்டி எடுக்கிறார். ஒரே 1% வலி கூட அபூ துஃபைலுக்கு தெரியுங்க. தொழுது ஒரு நீண்ட தொழுகையை தொழுது முடிச்சு அபு முஆவியாட்ட கேட்குறாங்க, சலாம் கொடுத்துட்டு, என் காலை எடுக்கப்பட்டதா? முஆவியா சொன்னாங்க, யா அபா துஃபைல், கால் எடுக்கப்பட்டு முதல் ரக்காத்திலே எடுக்கப்பட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் ரொம்ப நேரம் தொழுதுட்டீங்க, எனக்கு எதுவுமே தெரியலையே என்று தொழுகையினுடைய லத்தத், இந்த தொழுகையினுடைய சுவை, அந்த தொழுகையினுடைய உண்மை தன்மையோடு தொழுதவர்கள் சஹாபாக்கள். நாமெல்லாம் என்ன, ஒரு கொசு வந்து உட்கார்ந்துட்டால் தப்புன்னு அடிக்கிறது, கொசு வந்தாலும் அல்லது முன்னாடி காது கிட்ட கீன்னு கத்தினால தொறுத்துறது, என்ன நடந்தாலும் ஒன்றும் இல்லை. வஹீதுddin அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நாகப்பாம்பும் கூட தொழுகின்ற பொழுது கழுத்தை சுற்றி கொண்டு படம் எடுத்து முன்னால் நிற்கின்றது. அவர் அப்படியே தொழுகின்றார். எந்த அளவிற்கு அமைதியாக தொழுதாங்க, பாம்பு அதுவா இறங்கி போச்சு என்ற வரலாறை எல்லாம் படித்து கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகின்றார்கள், முதுகில் அந்த குத்தும் இல்லை, இது கொலவி, ஒரு அவருடைய ஜுப்பாக்குள்ள போயிட்டு நிறைய இடத்துல கச்சி வச்சிருக்குது, ஒண்ணுமே தெரியல. தொழுது முடிச்சுட்டு பார்த்தா ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட இடத்துல கொலவி கொத்தி வச்சிருக்குது, தொழுகையில தெரியல. தொழுகையினுடைய ருசி அறிந்தவர்கள், தொழுகையை தொழுகையாக தொழுபவர்கள், தொழுகின்ற நேரத்தில் என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. அபூ துஃபைல் இதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்தார்கள். சஹாபிகளுடைய கடைசியில் வந்தாலும் அபூ துஃபைல் பெற்ற மிகப்பெரிய நியமத் என்னன்னா, தொழுகையில் என்ன செய்யப்பட்டாலும் என் உம்மத்து அதை பார்த்து சடைவடையாது, அதை பார்த்து பொருட்படுத்தாது என்ற அபூ துஃபைல் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் புகட்டினார்கள். என்றால் நம் தொழுகையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் தொழுகை எவ்வாறு ஆகிவிட்டது, ஒரு விளையாட்டாக ஆகிவிட்டது. ஒரு சின்ன பிள்ளை கற்றுக்கும் போது என்னமோ 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகிற மாதிரி தான் இன்னைக்கெல்லாம் நம்ம தொழுகை ஆகிவிட்டது. ஏதாவது கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் அதிகமாக தொழு வச்சுட்டா போதும், என்ன இவர் பெருசாக தொழு வைக்கிறாரு, இவருடைய சிந்தனை எல்லாம் போயிடுது, என்ன ஒரு நீண்ட நேரம் ஆகிவிட்டது, எப்படா தொழுக முடியுமா பிடிச்சி கேட்கலாம் என்று தான் இந்த சிந்தனை உடையவர்களாக எல்லாம் தடம் மாறி போய் இருக்கின்றார்கள். தடம் பதிக்க வேண்டியவர்கள் எல்லாம், தொழுகையில் ஆர்வம் காட்ட வேண்டிய முஃமின்கள் எல்லாம், இஸ்லாத்தில் அதிகமாக தொழுகின்ற கடமையை நிறைவேற்றுபவர்கள் கூட தன் தொழுகையை தொழுகையாக என்று காட்டுவது கிடையாது. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும், கபூல் செய்ய வேண்டும். நம் தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரையறுத்து கொடுத்தார்களோ அது போன்று நம் தொழுகையாக வேண்டும். தொழுகின்ற தக்பீர் கட்டியவுடன் நம் சிந்தனை, அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், உலகமே என்னை திரும்பி பார்க்கணும்னு கிடையாது. அந்த உலகத்துல அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற ஒரே ஒரு சிந்தனை இருந்தால் போதும். அந்த சிந்தையினுடைய முடிவு நாம் சுவனத்திலே வலம் வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து வருவான். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மௌத் வரையிலும் ஐவேளை தொழுகையை ஜமாத்துடன் பள்ளியில் வந்து ஆரோக்கியத்தோடு தொழுகின்ற பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஜமாத்தை விடுபவர்கள் என்று நிறைய பேர், என் வீட்டுக்கிட்ட இது இருந்துச்சு அதனால நான் பள்ளிக்கு வரல, அங்கிருந்து அவ்வளவு தொலைவு வரணும் அப்படி கிடையாது.
சிரமம் பாராமல் செய்பவர்களுக்குத்தான் அதிகமான நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். குளிர்காலமாக இருக்கின்றது, ஃபஜருக்கு எழுவதும் கொஞ்சம் சிரமம்தான். என வேண்டும், அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு விட்டான், அல்லாஹ்வின் கடமையை நான் நிறைவேற்ற போகிறேன். என் கடமை சரிவரை நிறைவேற வேண்டும் என்றால் நான் பரிபூர்ணமாக உது செய்ய வேண்டும். தண்ணி சில்லுன்னு இருக்குது, கூலிங்கா இருக்குது, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சிரமம் பாராமல் யார் இயல்பாக எப்படி தொழ வேண்டும் என்று அடிப்படை சட்டங்களோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலம் இந்த உம்மத்திற்கு கொடுத்தானோ அந்த வழிமுறைகளை எந்நேரமும் நாம் பின்பற்ற வேண்டும். குளிர் பாராமல், கோடை காலமா லுஹர் கஷ்டமா இருக்கிறோம், வீட்டில இருந்து வெயில்ல நடந்து வரணும், ஃபஜ்ரா குளிர்காலமா ஃபஜ்ர் சிரமமா இருக்கும். இந்த சிரமம் பாராமல் யார் தொழுகையை கையாளுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அவர்களை அல்லாஹ் முஹப்பத் படுகின்றான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்திற்கு ஆளாகுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்திற்கு ஆளானவர்கள் சுவனத்திலே நாயகத்தோடு இருப்பார்கள். வல்ல ஜல்லஷானஹு வ தஆலா மௌத் வரையிலும் நாம் தொழுகின்ற தொழுகையை பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதனை முழுமையாக ஏற்று அதனுடைய முழு நன்மைகளையும் பெற்று சுவனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இங்கே எப்படி தொழுகையில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு தொழுகின்றோமோ அந்த சிந்தனை உண்மையாக அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியத்தை, அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்